எப்படி பார்த்தாலும் 2000 இடிக்குது. என்ன செலவு பண்ணா? ஒன்னும் மண்டைக்கு விளங்க மாட்டேங்குது. அம்மா மடி, இங்க கொஞ்சம் வாயேன். கணக்கு கொஞ்சம் சரியா வரல. என்னன்னு பாரு. என்ன அச்சத்த? என்ன சரியா வரல? நான் சரியா தானே கணக்கு எழுதி கொடுத்தேன் உங்களுக்கு. நான் உங்ககிட்ட இந்த மாசம் 10,000 பணம் கொடுத்தேன். நீ 8,000க்கு தான் கணக்கு எழுதிருக்க. 2,000 செலவு வரவே இல்ல. என்ன பண்ண? 10,000மா? ஐயோ அத்தா, என்கிட்ட நீங்க 8,000 தான் கொடுத்தீங்க. என்கிட்ட கொடுத்ததுக்கு சரியா 1 ரூபா மிச்சம் வைக்காம கணக்கு எழுதி வச்சிருக்கத்த. 10,000 என்கிட்ட கொடுக்கல. அப்ப 10,000 கொடுத்த நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஏண்டி, என்ன அன்னைக்கு கொடுத்த, எது எதுக்கு கொடுத்தாலும் எனக்கு தான் நல்லா ஞாபகம் இருக்க. நீ தான் கணக்குல ஏதோ விட்டுட்ட. 2,000 எடுத்து என்ன செலவு பண்ண? ஒழுங்கா சொல்லு. சொல்லுடி. ஐயோ அத்தை, என்கிட்ட 8,000 தான் கொடுத்திய. எனக்கு 10,000 கொடுக்கல. எப்பப்ப கொடுத்திய சொல்லுங்க சொல்லுங்க. உங்ககிட்ட நான் இதுவரையும் 4 முறை தான் பணம் வாங்கியிருக்கேன். இந்த 4 முறை 2,000 8,000 வாங்கியிருக்கேன். என்ன இந்த பொண்ணு 10,000 வாங்கிக்கிட்டு 2,000 எடுத்து என்னவோ செலவு பண்ணிட்டு சாதனையா பேசுறா? நான் 10,000 கொடுத்த நான் என்ன கேனச்சிருக்கியா? அப்படி என்ன புத்தி மட்டும் கிட்ட போய் கிடக்க? நான் தான் 10,000 கொடுத்து நான் அடிச்சு சொல்றேன்ல. 10,000 தான் கொடுத்த. இன்னும் 2,000க்கு என்ன பண்ண? மரியாதையே சொல்லிடு பத்துக்க. கிட்ட வாங்காத கணக்குலாம் என்னால பதில் சொல்லிக்கிட்டு நிக்க முடியாது. உங்ககிட்ட நான் 8,000 தான் வாங்கினேன். எங்க வேணாலும் நான் அடிச்சு சத்தியம் பண்ணுவேன். உங்க மவளுக்கு உங்க மவனுக்கு ஏதாவது கொடுத்துருப்பீங்க. அதை கொண்டு வந்து ஏன் தலையில ஏத்தாதீங்க. 10,000 கொடுக்குறாங்களா? 10,000 படுத்த படிக்க பதறிட்டு கிடந்தாலும் 10 பைசா இருந்தாலும் எடுத்து கொடுக்கறது கிடையாது. 10,000 கொடுத்து நீட்டிட்டாலும் கேட்டி நில்ல. போன மாசம் 15ஆம் தேதி என்னவோ குழு கட்ட 2,000 வேணும்னு சொன்னீங்க. அந்த 2,000 ஏன் இதுல எழுதல? ஏன் எழுதல இதுல? சொல்லு சொல்லு சொல்லு. அதே போன மாசம் 15ஆம் தேதி குழு கட்ட உங்ககிட்ட 2,000 கேட்டுட்டேன். நீங்க தோ தாரன்னு சொல்லி கையை நீட்டுவிட்டு அப்புறம் ஏன் காலை வாரி விட்டுட்டீங்க. நான் போய் சின்ன பொண்ணு கிட்ட வாங்கி குழுவை கட்டினேன். உங்களுக்கு என்ன மறந்துடுச்சா? அப்ப அந்த பணம் என்கிட்ட வாங்கலையா? என்கிட்ட வாங்கின மாதிரில எனக்கு ஞாபகம் இருக்கு. உனக்கு நான் 2,000 கொடுக்கலையோ? கொடுக்கல. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் உங்ககிட்ட பணம் கேட்டு 10-11 மணி வரைக்கும் வீட்டை சுத்தி வந்தனா? நீங்களும் அங்க போய் நினையே இங்க வந்து நினையே தாத்தாரன்னு சொன்னீங்கள தார எந்தானும் 1 ரூபாய் கண்ணில் எடுத்து நீட்டல. நானும் உங்ககிட்ட வாங்கல. அடடா ஆமா. ஐயோ 2,000 சின்ன பொண்ணு மாமியா கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தேன். அவகிட்ட போய் கேட்டேன். அப்ப இல்லன்னு சொல்லிவிட்டா. ஆமா சரிம்மா அதை உங்ககிட்ட கொடுத்த மாதிரியே எனக்கு புத்தில சிந்தனை இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட கொடுத்த நினைப்பிலே இருந்துவிட்டேன். ஊர் உலகத்துல யாரும் எதுவும் கேட்டா அப்படியே எடுத்து நீட்டுறது. வீட்டுல எதுவும் செலவுன்னு சொன்னா மட்டும் கை அப்படியே வராத போயிடும் உங்களுக்கு. சரிம்மா சரி. இவ்வளவு நேரம் வரை இதை போட்டு மண்டைய குழப்பி தலையெல்லாம் ஒரே வலியா வலிக்குது. ஒரு டீ ஒண்ணு போட்டு எடுத்துட்டு வா. இங்க பாருங்க ஏத்தா, மாசம் இந்த வீட்டு செலவுக்கு காசு வாங்கிக்கிட்டு 1 ரூபா 2 ரூபாய்க்கு கணக்கு சொல்லிக்கிட்டு என் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு நான் பைத்தியம் பிடிச்சி அலையிறதை விட இனி எல்லாத்தையும் உங்ககிட்டே ஒப்படைச்சிடறேன். இனி எல்லாமே நீங்களே பாத்துக்கோங்க. எங்க போய் எது வாங்கினாலும் நீங்களே வாங்கிக்கோங்க. என்கிட்ட காசுன்னு எதுவும் கொடுக்க வேண்டாம். என் செலவுக்கு உண்டானதை நான் பாத்துக்கிறேன். உன் செலவுக்கு உண்டாத நீ பாத்துக்கிறியா? எப்படிடி? என்ன பண்ணுவ? என் அண்ணன் கிட்ட ஒரு 50,000 பணம் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். அவரும் தாரன்னு சொல்லியிருக்காரு. அதை வாங்கி ஒரு கறவை மாடை வாங்கி பால் வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன். மாடு வாங்க போறியா? இங்க இருக்கிற மாடை பார்க்கவே ஆள் இல்ல. இதுல நீ வேற புதுசா வாங்க போறியா? இருக்கிறதுல என்ன பாலை கறக்குது? அது பாட்டுக்கு சென பிடிக்காம அப்படியே இருக்கு. நீங்களும் அதை விற்காம அப்படியே வச்சிருக்கியே. என் அண்ணன் மாடை கொடுத்தாலும் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு, காசை கொடுத்தாலும் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. அதை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு இருக்கேன். சரிம்மா வா விருப்பந்தாம்மா. இதுல நான் என்ன தலையா இருக்க போறேன்? சரி உன் இஷ்டம் போல செஞ்சா நல்லதுதான். திடீர்னு மருமக மாடு வாங்க போறேன்னு சொல்ற. அப்படியெல்லாம் நடக்க கூடாதே. இவ கையில காசு பொருள ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் இந்த வீட்டுல நம்மள யாரும் மதிக்க மாட்டவ. நம்மள வேலைக்காரியாக்கி சாணியில வச்சிருவாங்க. என்ன பண்றது? இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இதாவது ஒண்ணு பண்ணி இவளை அடுப்படியை தாண்டி வெளியே வரவே விடக்கூடாது. அப்பந்தான் நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல நம்ம ஆளலாம். சாப்பாடு எதுவுமே செய்யலையா? பசிக்குதுமா ரொம்ப. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலடா. என்னன்னு தெரியல. திடீர்னு உடம்பு கணக்கணக்கணன்னு கணத்து போகுது. எழுந்து நிக்க கூட முடியலப்பா. என்னம்மா செய்யுது? என்ன செய்யுது? ஐயோ என்னம்மா ஃபீவர் இப்படி அடிக்குது? அம்மா என்ன பண்றது? அம்மா ஆஸ்பத்திரிக்கு போமா? வேணாண்டி போ மாதிரி. கொஞ்ச நேரம் அம்மா படுத்து இருந்தா சரியா போயிடும்டா. ரொம்ப பசிக்குதா? இல்லம்மா எனக்கு பசியெல்லாம் ஒன்னும் எடுக்கல. இரு நீ படுத்துரு. நான் உனக்கு போய் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஏய் தங்கா, நீ என்னடி பண்ணுவ? நான் எதுவும் செய்ய வேண்டாம். இரு அம்மா வாரேன். அம்மா இருமா நீ. நான் உனக்கு செஞ்சு எடுத்துட்டு வரேன். எப்படி ஜரம் அடிக்குது? படுத்துருக்கல்ல, படுத்து தூங்கு. அடுப்புக்கிட்டலாம் போக கூடாது சாமி. ஏதோ நெருப்புல சுட்டுக்கூடி. ஏமா நான் என்ன சின்ன பிள்ளையா? நான் நல்லா வளர்ந்துட்டேன். அதெல்லாம் ஒன்னும் சுட்டுக்க மாட்டேன். பத்திரமா சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன். சொல்றத கேளுமா பூ மாதிரி. பெரியம்மா வீட்டுல வேணா போய் சாப்பாடு இருந்தா கேட்டு வாங்கி சாப்பிடுச்சலாம்.
யார் வீட்லயும் நான் போய் சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டேன். நீ முடியாம படுத்திருக்க, உன்னைய பார்க்காம நான் மட்டும் சாப்பிட்டா சரியா இருக்குமா? நான் பெரியம்மா வீட்டுல சாப்பிட்டுட்டா நீ என்ன பண்ணுவியா? இரு, நான் உனக்கு சூடா கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரேன். 2 பேரும் கஞ்சியை சாப்பிடலாம். இருமா, நான் போய் செல்வண்ண மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டு வரேன். ஜுரம் மட்டும் தான் அடிக்குதா இல்ல வேற எதுவும் பண்ணுதாமா? ஏம்மா வேணாண்டா, ஏற்கனவே அந்த கடைக்கு 50 ரூபா 60 ரூபா போல தரணும்டா, அதெல்லாம் வேணாமா? ஏம்மா என்கிட்ட ரூபா இருக்குமா? டெய்லி பிள்ளைகளுக்கு பண்டம் வாங்க ரூபா தருவல, அதுல 100 ரூபா சேர்த்து வச்சிருக்கமா. கடைக்கு காசை கொடுத்துட்டு நான் உனக்கு மருந்து வாங்கிட்டு வரேன். ஏம்மா ஏமாப்பா இருந்த, படுத்துக்கம்மா. பூமாரி, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன்னை யார்கிட்ட பாத்துக்குவா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏம்மா உனக்கு என்ன ஆக போகுது? உனக்கு ஒண்ணும் ஆகாது. உன்னை நான் நல்லா பாத்துக்கோமா, பத்திரமா பாத்துக்குவேன். நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்து உனக்கு எல்லாம் நான் செய்வேம்மா. உனக்கு உடம்பு முடியலன்னா நான் பத்திரமா பாத்துக்கோமா. எப்பவும் உன் கூடயே இருப்பாம்மா. பொம்பளை பிள்ளைங்க எப்பவும் அப்பா அம்மா கூட இருக்கவே முடியாது சாமி. ஒரு வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போய்தான் ஆகணும். நானும் அப்பா மாதிரி ஒன்னும் உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். நானு சாவர வரையும் உன் கூட தான் இருப்பேன். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். பூமாரி, என் காலத்து பிறகு உன்னைய பாத்துக்க ஒரு ஆளு வேணும் இல்லையா? அதுக்காக நீ நல்ல இடத்துல நல்லா படிச்சு நல்ல மனசுக்கு பிடிச்ச நல்ல பையனா நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்டி. அம்மா அதை பத்தி எல்லாம் இப்ப பேசாதம்மா. முதல்ல நான் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் உனக்கு நிறைய செய்யணும். உன்னுடைய கடன் எல்லாம் அடைக்கணும். தினம் தினம் கடன்காரங்க கிட்ட நீ எப்படி திட்டு வாங்குற? திடீர்னு இப்ப நான் அப்பா வாங்கி வச்ச கடனுக்காக நீ எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குற. அப்பான்ற ஒருத்தர் நமக்கு இல்லாமலே போயிருக்கலாம். அவரெல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை பாரு. என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்பாலாம் அவங்களுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்குறாங்க தெரியுமா? என் ஃப்ரெண்டு சைக்கிள் கேட்டான்னு அவங்க அப்பா ஒரே நாள்ல அவளுக்கு சைக்கிள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. என் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அவங்க அப்பா புது ட்ரெஸ் கேட்டான்னு எடுத்து கொடுத்தாரு. ஆனா என் அப்பா என்னை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டாரம்மா. நீ என்னையும் பார்த்துக்கிட்டு அப்பா வாங்கின கடனையும் அடைச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறமா. நான் உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேம்மா. உன்னை நான் நல்லபடியா பார்த்துப்பேம்மா. பூமாரி, நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதுண்டி. எனக்கு கல்யாணம் ஆகும்போது 19 வயசு. 21 வயசுல நீ என் கையில 7 மாச குழந்தை. 22 வயசுல உன் அப்பா என்னை விட்டு ஓடிட்டாரு. அதுல இருந்து இது நாள் வரையும் என் வாழ்க்கை முழுக்கும் உனக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கு. எந்த ஒரு சுகம் துக்கம் எதையும் அனுபவிக்காம சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டேன் நானு. நீயும் அப்படி இருக்க கூடாதுமா. நல்லா படிக்கணும், உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும், வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும். பொண்ணுங்க படிச்சாதாம்மா அவங்களுக்கு நல்லது. எத்தனை பேர் நம்மளை விட்டு போனாலும் நம்ம படிச்ச படிப்பு எப்பவும் நம்மளை விட்டு போகாது. என்னைக்கும் அது நம்மளை காப்பாத்துமா. அம்மா இதுதான் நீ எனக்கு தினம் தினம் சொல்றியே, எனக்கு தெரியாதம்மா நீ எவ்வளவு கஷ்டப்படுறனே. அம்மா எங்க டீச்சர்கிட்ட நான் கேட்டம்மா. எங்க அம்மா இப்ப படிக்கலாமா டீச்சர்னு கேட்டம்மா. எங்க டீச்சர் படிக்கலான்னு சொன்னாங்கம்மா. அவங்களே படிக்கிறதுக்கு உனக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்கம்மா. ஏம்மா நீ 10ஆம் 410 மார்க் தானே எடுத்த, அது எங்க டீச்சர்கிட்ட சொன்னேன். எங்க டீச்சரு அந்த காலத்துல இவ்வளவு மார்க்லாம் எடுக்க முடியாது, இவ்வளவு நல்ல மார்க் எடுத்து எதுக்கு உங்க அம்மா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு கேட்டாங்க. ஆனா எனக்கு தெரியல, அதனால தெரியல டீச்சர்னு சொல்லிட்டேம்மா. இனிமே நான் படிச்சு என்னடி பண்ண போறேன்? இருக்கிற பிரச்சனையில எதுக்கு அதெல்லாம்? நீ நல்லா படிக்கணும், நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நீ நிறைவேற்றணும். சரி அம்மா நீ இப்படியே படுத்துக்கோ, நான் போய் உனக்கு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வரேன். வந்து சாப்பாடு வச்சு தாரேன். மச்சதுனே படுத்துரு, உடனே வந்துடுறேன். குமாரி அம்மா பாத்துக்கிறம்மா, வேணாம்மா. எம்மா நீ படுத்துறன்னு சொல்றல, எனக்கு முடியலன்னு எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறல. உனக்கு முடியாதப்ப உனக்கு நான் தானே செய்யணும். நான் சின்ன பொண்ணத்தையும் கூப்பிட்டுக்கிட்டே போறேம்மா. அவைய கூட போய் உனக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்து தாரேன் என்ன? சரிம்மா சரி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நான் சீக்கிரத்துல வளர்ந்துறேன். வளர்ந்து உன்னை நல்லா பாத்துக்கிறேன்.